16ஆம் தேதிக்கான கெஸ்டிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ரேட் வந்து கரெக்டாக இருக்கும். வின்னிங் அமௌண்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்ம சேனல்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 528 அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. போன மாதம் இல்லை அதுக்கு முன்ன மாதம் ஒரு ஏபியில் 75 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 75 இல்லை 80 கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க, வரலனாலுமே கண்டிப்பாக இந்த மெத்தடு அடுத்த மாதத்தில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 28 அப்படி தான் வந்திருக்கு. நானுமே அதை மறந்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே நல்லா பாருங்கள். 75க்கு அப்புறம் பாருங்கள் 82, அப்புறம் ஒரு 23. இதுதான் கேமு. இதை வச்சு தான் அன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்தோம். ஆனால் அந்த நாளில் வரல. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்துச்சு. அந்த நாளில் கொஞ்சம் தள்ளி வந்துச்சு. ஓகேவா? பாருங்கள், இதை வச்சு தான், இந்த மெத்தட் வச்சு தான் அன்றைக்கி நான் அந்த கெஸ்ஸிங்கை எடுத்து கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல எங்கேயோ கொடுத்துருந்தேன், ஆனால் அது வரல. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், பிசி 52, 5 நாள் விட்டு 87. இப்போ இந்த 87க்கு 28 அப்படின்ற நம்பரு இல்லை 82ன்ற நம்பரு அதே நாள், எத்தனை நாள் கேப்பில் அத்தனை நாளுக்கு கேப்பில் பாருங்கள் 28 அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் பாருங்கள் 57, 82, 87. ஸோ இது மூணுமே வந்து எங்கெல்லாம் வருதோ, எந்த போர்டில் ஏபி ஏசி பிசி எங்கெல்லாம் வருதோ அங்கே கரெக்டாகவே அது திரும்ப வரும். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஒரு சிலது மார்க் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது நீங்கள் வேறு சார்ட்டில் வேறு இடத்துல கூட தேடி பாருங்கள். ஏபி ஏசி பிசியில் இந்த 78, 28, 52 அப்படின்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த 52க்கு 75 வரலாம். ஆனால் 28, 78க்கு ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகும். இந்த 52லுமே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆனால் தான் இந்த கேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே பாருங்கள், 52க்கு 75 கரெக்டாக 2 நாள் விட்டு 78. ஸோ அப்போ 2 நாள் விட்டு 82, 28 தான் வந்து பிசியில் வரணும். கரெக்டாக வந்துருக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து தான் இந்த ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். என்னென்னா 7ன்ற நம்பரு இங்கே 5ன்ற நம்பர்னால இந்த கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்த்து இவ்வளோ ஈஸியாக வருமா அப்படின்னு மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ஏ போர்டில் சி போர்டில் நிறுத்துகிற நம்பரு அது கீழே மேலே இருக்கிறது வரலனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் தான் வராது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மெத்தட் ரிட்டன் திரும்பி கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் இதே மாதிரி 75, 78 அப்படின்ற நம்பரு ஏபிபிசியில் அடிக்கும்போது கரெக்டாக அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 75 இந்த இடத்துல கொடுத்தான்னு நினைக்கிறேன். 75, 75க்கு அப்புறம் இங்கே 82. இப்போ நமக்கு வர வேண்டிய நம்பரு அடுத்து 78 கரெக்டுங்களா? இங்கே 75 வந்துச்சு, இங்கே 82 வந்துச்சு. அப்போ அதுக்கு அடுத்த செட்டு என்ன அப்படின்னா 78 ஏபி வரணும். நான் கொஞ்சம் தள்ளி வந்துச்சு, இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மெத்தட் கண்டிப்பாக வந்தே தீரும். ஓகேங்களா? அது மாதிரி தான் இப்போ வந்து அதே மாதிரி இந்த 828, 832 அப்படின்ற நம்பரை பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு இந்த 878ன்ற நம்பரில் ஏ போர்டில் 8க்கு 8 அப்படின்ற மாதிரி இங்கே 5க்கு 5 அப்படின்ற நம்பரை நிற்கணும். ஓகேங்களா? இங்கே 78க்கு இங்கே 28 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ இந்த 2க்கு 7 கிராஸ் அடித்த மாதிரி இந்த 2க்கு சி போர்டு 7ன்ற நம்பர் போகணும். இப்போ சி போர்டு 7ன்ற போகணும். அப்போ ஏ போர்டில் 5, 57 ஏசி அடிக்கணும். அடிக்கும்போது இங்கே பாருங்கள் 3, 8 அப்படின்ற நம்பரு, இங்கே 8க்கு 3 அப்படின்ற நம்பர் வச்சு 537ன்ற நம்பர் அடிக்கணும். இந்த மெத்தட் எந்த மெத்தட் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணுன்னா, ஏற்கனவே எங்கே வந்துச்சுன்னா இந்த ஏசியில் 51, ஏபியில் 15 அப்படின்ற நம்பர் வச்சு அடித்தாங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், 158, 531. இதே மெத்தடில் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்துங்க. இதை சார்ட்டை நிறுத்தி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த
இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும். அந்த மெத்தடில் இதை வச்சு பாருங்கள், கரெக்டாக புரியும். அப்படின்னும்போது நமக்கு கரெக்டாக இந்த 878ன்ற நம்பரு 528. அப்போ மறுபடியும் ஏ போர்டு 5 நிறுத்தி இந்த 32 அப்படின்ற நம்பரை அப்படியே வந்து நம்ம ஆப்போசிட் பண்ணால் 37. ஸோ 537ன்ற நம்பரு இந்த இடத்துல வரணும். இதையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு போன மாதம் வந்தது. இது வந்து 3வது சான்ஸ் இந்த மெத்தடில். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 528, 253. ஸோ இதுவுமே வந்து 8க்கு 8 மாதிரி, இங்கே 3க்கு 8. ஓகேங்களா? 3க்கு 8, 25க்கு 52. அதாவது 32 78 மாதிரி 25க்கு 52. இந்த 8 ஏ போர்டு சி போர்டு தான் இதில் கேமு. அப்போ நமக்கு இந்த மெத்தடில் 528க்கு இங்கே 528 இருக்குது அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த 5க்கு 5 கிராஸ் அடித்த மாதிரி இந்த நம்பர் 5க்கு 5 கிராஸ் அடிக்கு அப்படின்னா, சி போர்டு 8க்கு 3 நின்றுச்சுன்னா அப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 523 அப்படின்ற நம்பர் வரும். ஸோ 523 537 கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான். ஓகேவா? இந்த 253 இந்த 832 இந்த 2 நம்பரில் தான் இந்த இடத்துல இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், 523 537 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அதோட வந்து ஃபாலோ நம்பர் சொல்லியிருக்கேன், BC 24 AB 26. ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸு 99% இருக்குது. ஓகேவா? அந்த மெத்தட் எப்படின்னும் பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து வரும். அதோட இப்போ ஏபியில் ஒரு 52 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஏபியில் 52. ஸோ அப்போ இந்த 75 இந்த 78ன்ற நம்பர் ஏபிலுமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை பார்த்துனே வரும்போது நம்ம 75 இல்லை 28ன்ற நம்பர் ஏபி அடித்தா அந்த 4 டிஸ்டன்ஸ் வச்சு கரெக்டாக வந்து இந்த மெத்தடில் ஏபியில் ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நானும் மறந்துட்டாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சார்ட்டை நிறுத்தி பாருங்கள். 75 28 78 அப்படின்ற நம்பரு எப்போவுமே வந்து ஒரு செட்டு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் வந்து விருப்பப்படுறவங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் கேட்டாங்க, அதனால் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு போடுறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லுமே பின் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா?